எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க டாக்டர் இந்துமதி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேலன்ஸ் டயட்டை பத்தி பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு 5 விதமான உணவு வழக்க முறைகளை பத்தி சொல்லி தர போறேங்க. ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கே அது நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு 5 பாயிண்ட் சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சமச்சீர் உணவுங்க. சமச்சீர் உணவு அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் அண்ட் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இட்லி சாம்பார் எடுத்துக்கிறோங்க. இட்லியில் அரிசி இருக்குது, உளுந்து இருக்குது, வெந்தயம் இருக்குது. சாம்பாரில் பார்த்தீங்கன்னா பருப்பு, காய்கறிகள், தண்ணீர், இந்த மாதிரி எல்லாமே சரியான அளவில் இருக்குங்க. இது தாங்க சமச்சீர் உணவு. நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சமச்சீர் உணவாக சாப்பிட்றோமா, நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோமான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற இந்த இட்லி சாம்பார் மாதிரியான உணவுகளை நம்ம அறுசுவையாக எடுத்துக்கணுங்க. கூடுமான வரைக்கும் நம்ம அறுசுவையாக சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம சாப்பிட உட்காரத்துக்கு முன்னாடி கடவுளை வணங்கிட்டு சாப்பிடணுங்க. அப்படி சாப்பிடும்போது அது நமக்கு மன நிம்மதியை கொடுக்குது. அந்த சாப்பாடு நமக்கு பிரசாதமாகவே மாறுதுங்க.